பேசாம சொல்ற சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது, சில சமயம் அது பாதியில விட்ட ப்ராஜெக்ட்ஸோட ஒரு கல்லறை மாதிரி தெரியுதா? ஆஹா, ஆமாம். மூளையில தூசி படிஞ்ச ஒரு கிட்டார், ஆரம்பிச்சு முடிக்காத ஒரு வெப்சைட், அப்புறம் திடீர்னு ஜுஜுட்சு கத்துக்கணும்னு வந்த ஆர்வம்னு. இப்படி பல பக்கமும் கவனம் சிதறும்போது, நம்மால எதுலயுமே நிலைச்சு நிக்க முடியலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற சமூகம் அப்படிதானே சொல்லி கொடுத்திருக்கு. ஆமா. ஒரே பாதையில போ, அதுல எக்ஸ்பர்ட் ஆகுன்னு. அப்படி இல்லாதவங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் நன், அதாவது பல தொழில் கற்றவன் ஒரு தொழிலும் செய்யான்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க. ஆமா, நிச்சயமா. நீங்களே கூட அந்த சொற்றொடரை உங்களை திட்டிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். என்னடா இது, நம்ம எதுலயுமே முழுசா இறங்க மாட்டேங்கிறோம், ஒருவேளை நம்ம ஒரு போலியோன்னு கூட தோணும். ஆனா அந்த பழமொழியோட முழு வடிவத்தையும் நம்ம மறந்துட்டோம் இல்லையா? முழு வடிவமா? ஆமா, அந்த முழுமையான சுற்றொடர் என்ன தெரியுமா? A jack of all trades is a master of none, but oftentimes better than a master of one. ஓ. அதாவது பல தொழில் கற்றவன் ஒரு தொழிலும் செய்யான், ஆனால் பெரும்பாலும் ஒரு தொழில் கற்றவனை விட சிறந்தவன். அந்த ரெண்டாவது பாதையை நம்மகிட்டேந்து வசதியா மறைச்சிட்டாங்க. அட, இது புதுசா இருக்கே. அப்போ இந்த மனச்சிதறல் ஒரு குறைபாடு இல்லையா? உளவியல் பார்வையில இது ஒரு குறைபாடே கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு மிகப்பெரிய பலம். பலமா? ஆமா, தன்னை சுற்றி இருக்கிற உலகம் வேகமா மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கேத்த மாதிரி தன்னை ரொம்ப திறமையா தகவமைச்சிக்கிற ஒரு நரம்பு மண்டலத்தோட அடையாளம் இது. நீங்க ஒரே விஷயத்துல நிபுணத்துவம் அடைய தவறல. நீங்க அறியாமலேயே உங்க மூளைக்குள்ள எம் வடிவம் மனம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அரிதான சக்தி வாய்ந்த அறிவாற்றல் கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கீங்க. வடிவ மனம் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இத கொஞ்சம் ஆழமா அலசுவோம். உங்களுக்கு ஏற்படுற இந்த குழப்பம் எப்படி நிஜத்துல எதிர்காலத்துக்கான ஒரு உயிர் வாழும் உத்தியா இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. உங்களோட இந்த பரந்த ஆர்வங்கள் ஏன் ஒரு பலவீனம் இல்ல, அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம்னு புரிய வைக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். முதல்ல நமக்கு ஏன் இந்த பதட்டம் வருதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கடந்த நூற்றாண்டுல உலகம் ரொம்ப எளிமையா இருந்துச்சு இல்லையா? ஆமா, ரொம்பவே. அது ஒரு ஐ வடிவ விளையாட்டுக்கான களம். ஐ வடிவமா? அதாவது ஒரே ஒரு துறையில செங்குத்தா ஆழமா போறவங்களுக்கு பெரிய வெகுமதி கிடைச்சது. ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு வழக்கறிஞர், அவ்வளவுதான். பாதை தெளிவா இருந்துச்சு. சரி, அது உளவியல்ல எளிய கற்றல் சூழல், அதாவது கைண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கரெக்ட். ஒரு கோல்ஃப் விளையாட்டு மாதிரி. விதிகள் தெளிவா இருக்கும், அது மாறவே மாறாது. 10,000 மணி நேரம் நீங்க பயிற்சி செஞ்சா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். ஆனா இப்போ நம்ம வாழ்ற உலகம் அப்படி இல்லையே. நிச்சயமா இல்ல. விதிகள் ஒவ்வொரு நாளும் மாறுது. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு வேலை நாளைக்கு இருக்குமானே தெரியல. ஏஐ வருது, ஆட்டோமேஷன் வருது. மிகச்சரியா சொன்னீங்க. உங்க மூளைக்கு இயல்பாவே தெரியும் இந்த நவீன உலகம் ஒரு சிக்கலான சூழல், அதாவது விக்கெட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு. ஆமா, இங்க விதிகள் தெளிவா இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். செஸ் மாதிரி இல்ல, இது ஒரே நேரத்துல பல விளையாடுகளை விளையாடுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த ஐ வடிவ நிபுணர் ரொம்ப எளிதா பாதிக்கப்படுவார். அவரோட துறை காலாவதியானா அவரும் காலாவதி ஆயிடுவார். எக்ஸாக்ட்லி. இதனால தான் நான் ஒரு வருஷம் எலக்ட்ரிக்கல் வயரிங், HVAC சிஸ்டம்ஸ் பத்தி கத்துக்க ஆசைப்படுறேன். அடுத்த வருஷமே. அடுத்த வருஷம் யோகா, பழுத்தூக்குறது, டிஜேவிங் கத்துக்கிறேன்னு கிளம்பிடுறீங்க. ஆமா, வெளியேறன பாக்குறவங்களுக்கு இது என்னடா அவன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான்னு தோணலாம். அவங்களுக்கு அப்படி தோன்றதுல ஆச்சரியம் இல்ல. ஆனா உண்மையில நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத பல களங்கள்ல இருந்து தகவல்களை சேகரிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. ஆமா, ஒவ்வொரு புது ஆர்வமும் ஒரு புது மொழி கத்துக்கிற மாதிரி, ஒரு புது உலக பார்வையை நீங்க உள்வாங்குறீங்க. அந்த மேஜிக் எங்க நடக்குதுன்னா, இத சம்பந்தம் இல்லாத பிளாக்ஸை நீங்க இணைக்கும் போதுதான். சரி, பல துறைகள்ல இருந்து தகவல்களை சேகரிக்கிறது புரியுது. ஆனா தேனீ வளர்க்கறத பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒருத்தருக்கு கோடிங் எழுத எப்படி உதவும்? இது ரெண்டும் வேற வேற உலக மாதிரி தெரியுதே. சரியான கேள்வி. அந்த இணைப்புல தான் இந்த முழு விஷயத்தோட சக்தியே அடங்கியிருக்கு. உளவியல் இத தொலைநிலை மாற்றம், அதாவது ஃபார் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுது. ஃபார் டிரான்ஸ்ஃபர்? ஆமா, அதுக்கு முன்னாடி அருகாமை மாற்றம்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு நிபுணர், ஒரு கார்டியாக் சர்ஜன் இதை தான் பயன்படுத்துவார். அவர் ஏற்கனவே 1000 தடவை பார்த்த ஒரு இதய பிரச்சனைய அதே பழைய கருவிகளை கொண்டு சரி செய்வார். இதுல புதுமைக்கு இடம் இல்ல. ஆமா, ஆனா இது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க பயன்படுத்துறது தொலைநிலை மாற்றம். அதாவது
ஒரு துறையிலிருந்து ஒரு கருத்தை எடுத்து முற்றிலும் தொடர்பில்லாத இன்னொரு துறைக்கு அதை பயன்படுத்துறது. அருமையா சொன்னீங்க. அந்த உதாரணத்தையே எடுத்துப்போமே. ஒரு வெப் டெவலப்பர் முன்னாடி ஒரு தேனீ வளர்ப்பவராகவும் விவசாயியாகவும் இருந்திருக்கார். காகிதத்துல பார்த்தா விவசாயத்துக்கும் கோடிங்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அந்த டெவலப்பரால வெறும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு கோடரால ஒருபோதும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். என்ன அது? அதாவது இயற்கையான அமைப்புகள் எப்படி வளருது, எப்படி அதுல சுழற்சிகள் நடக்குது, எப்படி ஒரு தேனீ கூட்டம் ஒரு சிக்கலான நெட்வொர்க்கா செயல்படுதுன்னு அவருக்கு அனுபவபூர்வமா தெரியும். ஓ, அப்ப அவர் வெறும் கோட் எழுத மாட்டார். அவர் ஒரு உயிருள்ள சூழலியல் அமைப்ப, ஒரு ஈகோசிஸ்டமும் உருவாக்குவார். வாவ். ஒரு சாஃப்ட்வேர் எப்படி வளரும், எப்படி பரவும், எப்படி பயனர்களோட ஒரு உயிருள்ள தொடர்புல இருக்கும்ல அவரால உணர முடியும். அதுதான் தொலைநிலை மாற்றம், அதுதான் புதுமை. அப்போ என்னோட மதிப்பு ஒரு துறையில இருக்கிற ஆழத்துல இல்ல, பல துறைகளை இணைக்கிற அந்த பாலத்துல தான் இருக்கு. இப்போ இந்த எம் வடிவ மனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். பொதுவா டி வடிவ நபர்கள் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பல விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு துறையில மட்டும் ஆழமா போறவங்க. ஆமா, ஆனா அது எனக்கு எப்பவுமே சரியா பொருந்தல. இப்போ நீங்க சொல்ற எம் வடிவம் அப்படிங்கிறது கடைசியா எனக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. கரெக்ட். டி வடிவ நபருக்கு ஆழமான தூண் மட்டும்தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு எம் வடிவ நபருக்கு பல ஆழமான தூண்கள் இருக்கும். புரோகிராமிங், இசை, தத்துவம், தச்சு வேலைன்னு எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆமா, இந்த தூண்கள் எல்லாம் உங்க ஆர்வங்கள் அப்படிங்கிற பாலத்தால இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு சிக்கல் வருது. இந்த எல்லா தூண்களையும் நான் ஒரே நேரத்துல கட்ட முயற்சி பண்றேன். ஒரே மாசத்துல டேட்டா சயின்ஸ் கத்துக்கணும், ஒரு நாவல் எழுதணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கடைசியில மூச்சு முட்டி எதையுமே செய்யாம உட்கார்ந்துடுறேன். இதுதான் யதார்த்தமா நடக்குது. இதுதான் இந்த பாதையில இருக்கிற மிகப்பெரிய பொறி. பலரும் இங்க தான் தவறு செய்றாங்க. எம் வடிவத்தோட எல்லா தூண்களையும் ஒரே நேரத்துல கட்ட முடியாது. அப்படி முயற்சி செஞ்சா நீங்க உடைஞ்சு போயிடுவீங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? தொடர் தேர்ச்சி, அதாவது சீரியல் மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு முறை. சீரியல் மாஸ்டரி? ஆமா, உங்க வாழ்க்கையை சீசன்களா, அதாவது பருவங்களா பார்க்கணும். ஒரு டிவி சீரிஸ் மாதிரி. ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு குறிப்பிட்ட தூணை கட்டுறதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துறீங்க. உதாரணமா, என்னோட 20கள்ல நான் இசை, கலைன்னு அதுல முழுசா மூழ்கியிருக்கலாம். அதுதான் என்னோட சீசன் 1. சரி. அப்புறம் 30கள்ல வாழ்க்கை தேவைக்காக புரோகிராமிங்கிற்கு மாறலாம். அது சீசன் 2. ஆனா இத நான் கலைய கைவிட்டதா ஒரு தோல்வியா பார்க்கக்கூடாது. நிச்சயமா பார்க்கக்கூடாது. நீங்க கலையை விட்டுடல. அந்த தூணுக்கான கட்டுமான பருவத்தை நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. அந்த தூணு இப்போ உங்க எம் வடிவத்தோட ஒரு பகுதியா ரொம்ப உறுதியா நிக்குது. அதோட அறிவு உங்களோட தான் இருக்கு. இது சம்பந்தமா ஒரு 53 வயசு நபரோட கதை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அவரோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவர் தான் வாழ்நாள் முழுக்க 2 விஷயங்களுக்கு நடுவுல மாட்டி தவிச்சார். கலை மற்றும் புரோகிராமிங். கடைசியில அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும், நான் 2யுமே உருவாக்குவேன்னு முடிவு செஞ்சார். எப்படி? அவர் என்ன செஞ்சார்? அவர் புரோகிராமிங்க பணம் சம்பாதிக்கிற பகல் நேரத்தை தூணா வச்சுக்கிட்டார். ஆனா அதே சமயம் இசை, தத்துவம், கேம் டிசைன்னு மற்ற தூண்டுகளை இரவுகள்லயும் வார இறுதி நாட்கள்லயும் மெதுவா வளர்க்க ஆரம்பிச்சார். சரி. இங்கதான் அவர் ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சார். அவருக்கு வந்த பெரிய பதவி உயர்வுகளை மறுத்துட்டார். வேலை நேரத்தை வாரத்துக்கு 30 மணி நேரமா குறைச்சிக்கிட்டார். பதவி உயர்வை வேண்டான்னு சொல்லாரா? எதுக்கு? ஏன்னா அந்த பதவிகள் அவரோட மன ஆற்றலை உறிஞ்சிடும்னு அவருக்கு தெரியும். அந்த மீதி ஆற்றலை அவர் தன்னோட மத்த தூண்டுகளை வளர்க்கறதுக்காக பாதுகாத்தார். ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. ஆமா, மிக முக்கியமா அவர் அவசரப்படல. இந்த எல்லா தூண்டுகளையும் உடனே இணைச்சு ஏதாவது செய்யணும்னு நினைக்கல. பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் தத்துவ புரிதல்கள்னு எல்லாமே ஒரு புள்ளியில சந்திச்சது. இதுதான் எம் வடிவத்தின் உண்மையான செயல்பாடு. இதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம்னு புரியுது. ரொம்பவே. சரி, இப்போ இந்த திறன்கள் எல்லாம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த நிச்சயமற்ற உலகத்துல இது எப்படி எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும்? உங்களை யாராலையும் அசைக்க முடியாதவரா மாத்திர ஒரு உளவியல் பண்பு உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு பேரு உபரித்திறன், அதாவது ரிடண்டன்சி. ஒரு நிமிஷம். ரிடண்டன்சினா பொதுவா தேவையற்றது, வீணானதுன்னு தானே அர்த்தம். இது எப்படி ஒரு பலமாகும்? நல்ல கேள்வி. நம்ம பொருளாதாரம் அது ஒரு எதிர்மறையான வார்த்தையா மாத்திருச்சு. ஆனா இயற்கையில உபரித்திறன் ஒரு மிகப்பெரிய பலம், உயிர் வாழறதுக்கான திறவுகோள். உதாரணமா? யானைகளுக்கு புற்றுநோய் வர்றது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன் தெரியுமா? ஏன்னா யானைகள் கிட்ட மரபணு உபரித்திறன் அதிகமா இருக்கு. புற்றுநோயை எதிர்த்து போராடுற P53 அப்படிங்கிற ஒரே மரபணுவோட பல பிரதிகள் அதுகிட்ட இருக்கு. ஒன்னு ஃபெயிலானா இன்னொன்னு அந்த வேலையை எடுத்துக்கும். ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. ஆமா, இப்போ புரியுதா? உங்களோட குழப்பமான ஆர்வங்கள் தான் உங்களோட பாதுகாப்பு வலை. ஓ.
யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு மென்பொருள் பொறியாளர் மட்டும்தான் வச்சுப்போம். நாளைக்கு ஏஐ உங்க வேலையை எடுத்துக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு பயம் வரும். ஏன்னா உங்களோட ஒரே தூண் ஆட்டம் காணுது. ஆமா, நிச்சயமா பயமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு மென்பொருள் பொறியாளரா இருந்து கூடவே எலக்ட்ரிக்கல் வயரிங் உங்களுக்கு தெரியும், HVAC மோட்டார்களை சரி செய்ய தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை யாராலையும் உடைக்க முடியாது. பொருளாதாரம் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம். ஆனா உங்ககிட்ட எப்பவுமே ஒரு மாற்று வழி தயாரா இருக்கும். உங்களோட ஒரு தூண் பாதிக்கப்பட்டாலும் மத்த தூண்கள் உங்களை தாங்கி பிடிக்கும். நீங்க நேரத்தை வீணடிக்கல, நீங்க உயிர் வாழ்வதற்கான ஒரு வியூகத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படியானால் இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம என்ன எடுத்துக்கலாம்? என்னோட பாதியில நிக்கிற ப்ராஜெக்ட்ஸ பார்த்து நான் வெட்கப்பட தேவையில்லையா? துளி கூட தேவையில்ல. உங்க பொழுதுபோக்குகளின் கல்லறைக்காக மன்னிப்பு கேட்கறத நிறுத்துங்க. அதெல்லாம் தோல்விகளே கிடையாது. அவை என் சொந்த பல்கலைக்கழகத்தில் நான் படித்த பருவங்கள். ஆமா, அதெல்லாம் செமஸ்டர்ஸ். ஒவ்வொன்னும் உங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்க ஒரு புது கண்ணாடியை கொடுத்துருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயமா இருக்க பிறக்கவில்லை. நான் ஒரு பாலமாக இருக்கவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். கரெக்ட். மத்தவங்களால பார்க்க முடியாத உலகங்களுக்கு நடுவுல, ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத துறைகளுக்கு நடுவுல ஒரு பாலமா இருக்கத்தான் நீங்க இருக்கீங்க. உங்களோட இந்த சிதறிய ஆர்வங்கள் வெறும் பொழுதுபோக்குகள் இல்ல, அது ஒரு வியூக தழுவல். அப்போ பல தொழில் கற்றவன் அப்படிங்கிற என்னோட அடையாளம் ஒரு குறைபாடு இல்ல. அது பெரும்பாலும் ஒரு தொழில் கற்றவனை விட சிறந்தவன் அப்படிங்கிற தகுதியை கொடுக்குது. இத நீங்க உணர்ந்துட்டாலே போதும். என்னோட பலம் அந்த பல தொழில்களை இணைக்கிற திறமையில இருக்கு. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்களோட பல ஆர்வங்களை இனிமேல் ஒரு குழப்பமா பார்க்காம உங்க சொந்த எம் வடிவத்தின் தூண்களா பார்க்க ஆரம்பிங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையோட இந்த சீசன்ல நீங்க எந்த தூணை கட்டிட்டு இருக்கீங்க? இன்னும் முக்கியமா, போன சீசன்ல நீங்க கத்துக்கிட்ட இது எதுக்குமே சம்பந்தமில்லாதது நீங்க நினைச்ச ஒரு திறனை இன்னைக்கு நீங்க கட்டிட்டு இருக்கிற இந்த புது தூணுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இணைப்பு உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.